அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் காட்சி ரெசிடியூ தியரம் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபைண்ட் இசட் இன்வர்ஸ் இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் 4. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருப்போம்? லெட் எஃப் ஆஃப் இசட் கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் 4 எடுத்துக்குவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா இசட் பவர் என் மைனஸ் 1 இன்டூ எஃப் ஆஃப் இசட்டை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இசட் பவர் என் மைனஸ் 1 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி என்ன இருக்கு? நியூமரேட்டரில் இசட் ஸ்கொயர் இருக்கு. அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணுறோம்? இசட் பவர் என் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது என்ன சார் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஏ பவர் எம் இன்டூ என் ஃபார்முலா. ஸோ ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் இருந்துச்சுன்னா ஏ பவர் m பிளஸ் n போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப இது என்ன ஆகுன்னு பாருங்க, n பிளஸ் 2 மைனஸ் 1. அப்ப z பவர் n பிளஸ் 1 ஆகும். ஸோ z டு தி பவர் n பிளஸ் 1 ஆகும். சரிங்களா? ஓகே, இது z பவர் n மைனஸ் 1 f ஆஃப் z இப்படி இருக்கட்டும். ஸோ அடுத்தது நம்ம யூஸ் பண்றது காட்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்றோம். அப்ப அதுக்கு என்ன சார் ஃபைண்ட் பண்ணா? போல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? போல்ஸ். ஸோ போல்ஸ் எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா யூஸ் டினாமினேட்டர் ஈக்குவல்ஸ் டு 0. போல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் யூஸ் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே டினாமினேட்டரில் என்ன சார் இருக்குது? இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0. சரிங்களா? இப்போ இடத்த மாற்றிங்க. இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 4 கன்வெர்ட் ஆகும். இன்னும் சிம்பிளை பண்ணால் இசட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன சார்? நல்லா ஞாபகம் இருக்குல்ல? பிளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக வந்துடும். 4 ரூட் ஆஃப் 4னா 2. 2ஓட நிறுத்தக்கூடாது. மைனஸ் வந்ததுனால கட்டாயம் ஐ வந்திருக்கும். மைனஸ் வரலன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் வந்ததுனால கட்டாயம் பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஐ தான் வந்திருக்கும். அப்போ இசட்டோட வேல்யூ என்ன சார்? பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஐ. இசட்டோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஐ. சரிங்களா? இப்போ நம்ம கையில் ரெண்டு போல்ஸ் இருக்கு. அதாவது இசட் ஈக்குவல் டு பிளஸ் 2ஐன்றது ஒரு போல், இசட் ஈக்குவல் டு மைனஸ் 2ஐன்றது ரெண்டாவது போல். அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம மாற்றி எழுதிக்கலாம். எப்படி சார் ஈக்குவேஷன் 1 மாற்றி எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா இசட் பவர் என் மைனஸ் 1 எஃப் ஆஃப் இசட்டை மாற்றி எழுதலாம். எப்படி சார் மாற்றி எழுதலாம்? மேலே சேஞ்ச் இல்லை சார், இசட் பவர் என் பிளஸ் 1 தான், பட் டினாமினேட்டர் மட்டும் மாற்றி எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ரூட்ஸ். பிளஸ் ஆர் மைனஸ் 2ஐன்றது ரூட்ஸ். ஸோ அந்த ரூட்ஸை ஃபேக்டராக மாற்றி எழுதுறோம். அப்போ என்ன ஆகும்? இசட் மைனஸ் 2ஐ இன்டூ இசட் பிளஸ் 2ஐ பிரிச்சுக்கலாம். ஃபேக்டர்ஸ் இல்லைங்களா? ஸோ இசட் பவர் என் பிளஸ் 1 பை இசட் மைனஸ் 2ஐ இசட் பிளஸ் 2ஐ ரெண்டு ஃபேக்டராக பிரிச்சுட்டேன். இப்போ என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னா ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரெசிடியூக்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ரெசிடியூக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா limit z tends to a, then z minus a into z power n minus 1 into f of z. சரிங்களா? இது எதுக்கு ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா ரெசிடியூ at z equals to a pole of order 1. போல் ஆஃப் ஆர்டர் 1. அது எப்படி சார் ஆர்டர் 1ன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? இசட் மைனஸ் 2ஐ பவர் என்ன கொடுத்துருக்கோம்? 1. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இசட் பிளஸ் 2ஐ பவர் 1 கொடுத்துருக்கோம். ஸோ பவர் 1 கொடுத்தோம்னா இது சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் 1. சரிங்களா? இப்போ R1 ஃபைன் பண்ணலாம். ஸோ R1 எப்படி சார் ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். R1 என்னது? ஃபர்ஸ்ட் ரெசிடியூ பிளஸ் 2ஐ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிடியூ பிளஸ் 2ஐ எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ. ஏக்கு பதில் என்ன இருக்கு? 2i இருக்கு இல்லைங்களா? z மைனஸ் a. அப்போ z மைனஸ் 2i, ஏக்கு பதிலாக 2i இன்டூ z பவர் n மைனஸ் 1 f ஆஃப் z. சரி, ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். ஸோ 2 என்ன இருக்கு? z பவர் n மைனஸ் 1 f ஆஃப் z. அப்போ என்ன சார் இருக்கு? z பவர் n பிளஸ் 1 டிவைடட் பை z மைனஸ் 2i அகைன் z பிளஸ் 2i இருக்கு இல்லைங்களா? ஸோ எதெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன சார் கட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் 2ஐ இசட் மைனஸ் 2ஐ கட் ஆகிடும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இசட்டுக்கு என்ன சார் போடணும்? பிளஸ் 2ஐ போடணும். அப்போ நியூமரேட்டரில் இசட் பவர் என் பிளஸ் 1 இருக்குது. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்?
2i பவர் n plus 1 ஆகும். சரிங்களா? 2i பவர் n plus 1. டினாமினேட்டர்ல என்ன சார் இருக்கு? z plus 2i இருக்கு. அப்ப zக்கான வேல்யூ 2i. ஆல்ரெடி 2i இருக்கு. 2i again 2i இருக்கு. சரிங்களா? அப்ப மேல எப்படி சார் பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2i பவர் n plus 1 இருக்கு. சரிங்களா? அதாவது எப்படி பிரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா a பவர் m plus n இருந்துச்சுன்னா எப்படி சார் பிரிக்கலாம்? a பவர் m into a பவர் n பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் படி பிரிச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2i பவர் n into 2i பவர் 1ன்னு பிரியும். சரிங்களா? கீழே என்ன ஆகும்? 2 times 2i. இல்ல 4 எழுதுனாலும் சந்தோஷம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 times 2i எழுதலாம், இல்ல 4 எழுதலாம். எல்லாமே ஒண்ணு தான். இப்ப என்ன கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய 2iயும் கீழ இருக்கக்கூடிய 2i கட் ஆயிரும். இப்ப பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர்ல 2i பவர் n இருக்கும். ஸோ நியூமரேட்டர்ல என்ன சார் இருக்கும்? 2i பவர் n இருக்கும். டினாமினேட்டர்ல 2 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 2 மேல போகும்போது என்ன சார் ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அதாவது 1/a என்ற டேர்ம் மேல போகும்போது என்ன ஆகும்? a to the power -1 இல்லன்னா a இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த 2i பவர் n எப்படி சார் பிரிக்கலாம்னா 2 பவர் n ஆகும் into i to the power n ஆவும் பிரிக்கலாம். சரிங்களா? ஏன்னா a b ஹோல் பவர் m இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்கலாம்? a பவர் m into b பவர் m பிரிக்கலாம். சரிங்களா? இந்த 2 மேல போகும்போது என்ன சார் ஆகும்? 2 to the power -1 ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் அகைன் இதே லாஜிக் தான். a பவர் m into a பவர் n இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பவர்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 2 பவர் n -1 into i to the power n இருக்கும். இது ரெசிடியூ 1. சரிங்களா? அடுத்து ரெசிடியூ 2 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரெசிடியூ 2ன்றது என்னன்னா z ரெசிடியூ 2, அதாவது ரெசிடியூ at z equals to -2i. ஸோ பிளஸ் 2i பார்த்துட்டோம். -2i ஆஃப் ஆர்டர். இதனோட ஆர்டர் என்ன சார்? அதுவும் 1 தான். சரிங்களா? ரெண்டுமே ஆர்டர் 1 தான். அப்ப என்ன ஆகும்னு பாருங்க. லிமிட் z tends to -2i. then z minus a ன்னு போடுவோம். ஸோ மைனஸ் ஆஃப் -2i ன்னு போட்டுக்கலாம். z மைனஸ் a ன்னு போடுவோம். into z பவர் n -1. அதனோட வேல்யூ என்ன சார்? z பவர் n plus 1. ஈக்குவேஷன் 2ல இருக்கு. கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? z minus 2i into z plus 2i. சரிங்களா? ஓகே. ஸோ எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்போ z மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிரும். அப்போ z பிளஸ் 2iயும் z பிளஸ் 2iயும் கட் ஆயிரும். சரிங்களா? ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும்? zக்கு பதிலாக -2i போடணும். இப்போ நியூமரேட்டர்ல என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z பவர் n பிளஸ் 1 இருக்கு. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்? -2i ஹோல் பவர் n பிளஸ் 1 ஆகும். கீழே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே zக்கு பதிலாக -2i போடுவோம். இப்போ -2i again -2i ஆகும். -2i again -2i. அப்போ என்ன சார் ஆகும் பாருங்க. மேலே என்ன சார் ஆகும்? பிரிச்சுக்கலாம். ஸோ -2i முன்னாடி பண்ண அதே ஒர்க் தான். 2i பவர் n again -2i ரெண்டா பிரிச்சுக்கணும். ஸோ a பவர் m பிளஸ் n a பவர் m இன்ட்டு a பவர் n பிரிச்சிட்டோம். சரிங்களா? கீழே -2i 2 டைம் இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் -2i பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்னெல்லாம் கட் ஆகும் பாருங்க. இப்போ என்ன சார் கட் ஆகும்? இந்த 2i -2i கீழே இப்படி -2i கட் ஆகும். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? -2i ஹோல் பவர் என்ன இருக்கும்? இது எப்படி மாத்துறேன்னா 2 into -i ஹோல் பவர் என்ன மாத்திக்கிறேன். ஏன்னா அந்த மைனஸ் யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த மைனஸை நான் ஐக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? ஹோல் டிவைடட் பை 2 இருக்கு. ஸோ இந்த 2 மேலே போகும்போது என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ இது மேலே எப்படி பிரிக்கலாம்? 2 பவர் n into -i பவர் என்ன பிரிச்சுக்கலாம். இல்லைங்களா? இதே லாஜிக் தான். ab ஹோல் பவர் mனா a பவர் m b பவர் n பிரிச்சுக்கலாம். இந்த 2 மேலே போகும்போது என்ன சார் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 to the power -1 ஆகும். ஸோ இந்த 2 பவர் n-ஐயும் 2 பவர் -1-ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பவரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பவர் n -1 into -i பவர் n கிடைக்கும். இது என்ன சார்னா ரெசிடியூ 2. தட்ஸ் ஆல்.
இப்போ என்ன சார் பண்ணணும், ஃபைனல் ஆன்சருக்கு வரும். ஸோ ஆன்சர் என்ன சார் பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆன்சர்ன்றது எஃப் ஆஃப் என். ஸோ எஃப் ஆஃப் என்னன்றது ரெசிடியூ 1ஐயும் ரெசிடியூ 2ஐயும் ஆட் பண்ணணும். சரிங்களா? ரெசிடியூ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுவோம். ரெசிடியூ 1ல என்ன சார் இருக்குன்னு பாருங்க. ரெசிடியூ 1ல 2 பவர் n மைனஸ் 1 i பவர் n. அப்போ 2 பவர் n மைனஸ் 1 இருக்கு இன்டூ i டு தி பவர் n பிளஸ் ரெசிடியூ 2ல என்ன இருக்கு, அதே 2 பவர் n மைனஸ் 1 தான். ஆனால் கூட என்ன இருக்குங்க, மைனஸ் i பவர் n இருக்கு. மைனஸ் i பவர் n இருக்கு. சரிங்களா? இப்போ ரெண்டுலையுமே என்ன சார் காமனாக இருக்குன்னா 2 பவர் n மைனஸ் 1 காமனாக இருக்கு. ரெண்டுலையுமே என்ன காமனாக இருக்கு, 2 பவர் n மைனஸ் 1 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா i பவர் n இருக்கும் பிளஸ் மைனஸ் i ஹோல் பவர் n இருக்கும். தப்பி தவறி கூட ரெண்டு ஆப்போசிட் சிம்பிள் இருக்குன்னு சொல்லி கட் பண்ணிடக்கூடாது. மைனஸ் i ஹோல் பவர் n தான் இருக்கு. ஸோ i பவர் n மைனஸ் i பவர் n வித்தியாசம் இருக்கு. இது மைனஸ் i ஹோல் பவர் n. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியணும், i டு தி பவர் n ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ i டு தி பவர் n அப்படின்னா அதனோட வேல்யூ என்ன சார் கேட்டிங்கன்னா, i டு தி பவர் n ஓட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா cos n pi by 2 cos n pi by 2 plus i sin n pi by 2 i டு தி பவர் n-க்கான வேல்யூ. அதுவே மைனஸ் i ஹோல் பவர் n-ன்னா அதே டேர்ம் தான் சார், cos n pi by 2 தான். ஆனால் என்ன ஆகும், இமேஜினரி மட்டும் சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் i sin n pi by 2-ஆக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. உள்ள என்ன கொடுத்துருக்கோம், i டு தி பவர் n-ஐயும் i டு தி பவர் மைனஸ் n ரெண்டு ஆட் பண்ண சொல்றோம். அப்போ ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க. இது அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், இந்த ரெண்டு கட் ஆயிரும். எது கட் ஆயிரும், i sin n pi by 2 i sin n pi by 2 கட் ஆயிரும். அப்போ இந்த LHS என்ன சார் இருக்கும், i பவர் n பிளஸ் மைனஸ் i ஹோல் பவர் n இருக்கும். அப்போ இது காசு, இதுவும் காசு. அப்போ என்ன ஆகும், 2 டைம்ஸ் காஸ் n pi by 2 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் சார், ஒரே டேக்கில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் n மைனஸ் 1 பிராக்கெட்டுக்குள்ள 2 டைம்ஸ் காஸ் n pi by 2 கிடைக்கும். 2 டைம்ஸ் காஸ் n pi by 2 கிடைக்கும். ஸோ வெளியே 2 பவர் n மைனஸ் 1 இருக்கு. ஸோ ஆல்ரெடி n2 பவர் n மைனஸ் 1 வச்சிருப்பாங்க. இங்கே என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ 2 பவர் n மைனஸ் 1 கூட 2 பவர் n மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், 2 பவர் 1 இல்லைங்களா, 2னா 2 பவர் 1. அப்போ என்ன கிடைக்கும், பவரில் ஆட் பண்ணிக்கலாம், n மைனஸ் 1 பிளஸ் 1. அப்போ என்ன சார் கிடைக்கும், 2 பவர் n மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் சொல்லலாம், 2 பவர் n இன்டூ காஸ் n pi by 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். அதாவது z இன்வர்ஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் பிளஸ் 4. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பவர் n காஸ் n pi by 2. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.